ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்க இன்விசிபிள் செயின் மேக்கிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது லோட்டஸ் டிசைனில் ரெடிமேட் பெண்டன் தான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கியர் லாக்கு, மெட்டலில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கியர் ஒயர் எடுத்திருக்கேன். ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எடுத்திருக்கேன். பேக் ஹூக் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பெண்டன்ட் எடுத்திருக்கேன் பிங்க் கலரில். கியர் ஒயரை நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கியர் ஒயரோடைய ஒன் சைடில் நம்ம லோட்டஸ் பெண்டன்ட்டில் ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம். சென்டரில் பெண்டன்ட்டை போட்டு அடுத்தது நம்ம மெட்டல் பால்ஸை உள்ளே போட்டுருவோம். ரெண்டு சைடுமே ஒரு பால்ஸ் போட்டுக்கலாம். மெட்டல் பீட்ஸ் போட்டதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே கியர் லாக் போட்டுக்கலாம். கியர் லாக் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற சுகர் பீட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுகர் பீட் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உடஞ்சிரும். கியர் லாக் அது மாதிரி ஆகாது. ரெண்டு சைடுமே நம்ம போட்டுருவோம் கியர் லாக் போட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற பெண்டன்ட் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் தான் போட்டிருக்கேன் சைடில் பெண்டன்ட்டுக்கு பக்கத்தில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த கியர் லாக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கியர் லாக் மூவ் ஆகாது, லாக் ஆகிடும். இதே மாதிரியே ரெண்டு சைடுமே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சைடில் குட்டியாக ஒரு பெண்டன்ட் வர மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பெண்டன்ட் போட்டுக்கிறேன். சென்டரில் இருக்கிற பெண்டன்ட்டுக்கும் அடுத்த பெண்டன்ட்டுக்கும் எவ்வளோ கேப் தேவையோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட கியர் லாக்கை லாக் ப்ரெஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பெண்டன்ட் போட்டு திரும்ப இன்னும் ஒரு கியர் லாக் போட்டுடுறேன். இந்த கியர் லாக்கையுமே இப்போ லாக் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு பக்கமும் ஒரு கியர் லாக் போட்டுட்டு ரெண்டு சைடும் ஈவனாக ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கியர் லாக்கை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த குட்டி பெண்டன்ட்டை போட்டுக்கலாம். குட்டி பெண்டன்ட்டை போட்டுட்டு திரும்ப இன்னொரு கியர் லாக் போட்டு இதையும் லாக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய பெண்டன்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா லாக் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு எங்கேயுமே மூவ் ஆகாது. அடுத்து ஹூக் போடுற இடத்துலையும் ஒரு கியர் லாக் போட்டுட்டு பேக் செயின் போட்டுக்கலாம். பேக் செயின் போட்டுட்டு நம்மளுடைய கியர் ஒயரை எடுத்து அந்த லாக்குள்ளே விட்டு நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். கியர் லாக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லாக் ஆகிடும். ஒன் சைடு பேக் செயின் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த சைடு கியர் லாக் போட்டுக்கலாம். கியர் லாக் போட்டுட்டு ஹூக் போட்டுக்கலாம். ஹூக் போட்டுட்டு அந்த பக்கம் பண்ண மாதிரியே தான் கியர் ஒயரை எடுத்து கியர் லாக்குள்ளே விட்டுடலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்விசிபிள் செயின் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் நம்மளுடைய இன்விசிபிள் செயினை ரெடி பண்ணிடலாம். நம்ம சாரிக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நம்மளே ரெடி பண்ணிடலாம். இந்த செயின் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.